Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையில எவ்வளவு பணம் இருக்கு, நாம இன்னும் எத்தனை நாளைக்கு சென்னையில இருக்க முடியும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கேம்மா. அப்பா அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நேத்து அந்த போலீஸ் மாமா என்ன சொன்னாரு? நீயா நட்ராஜ் இப்படி எல்லாம் ஆயிட்டேன்னு கவலைப்பட்டாருல்ல. நீங்க எப்பவும் சோகமால இருக்க கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும். சரியா? சந்தோஷமா? என்னைக்கு ஒன்ன உங்க அத்தை கையில ஒப்படைக்கிறோனோ அன்னைக்கு தாமா நான் சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் நிச்சயமா நடக்கும்பா. அத்தையையும் என் மாமாவையும் ரொம்ப சீக்கிரமாவே பார்க்க போறோம். அவங்கள நம்ம பாக்குறப்போ நீங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது, ஆளே ஜம்முன்னு இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ ஒரு வேலை பண்ண போறேன். என்னம்மா பண்ண போற? இத நீங்க இப்போ உங்க கையில புடிங்க. புடிங்கப்பா, புடிங்க. இந்தாங்க, புடிங்க. எதுக்குமா? இருங்கப்பா, சொல்றேன், கொஞ்சம் இருங்க. எனக்கு இருக்குமா இதெல்லாம்? சும்மா இருங்கப்பா. இனிமே உங்க முகத்துல தலையில ஒரு வெள்ளை முடி கூட இருக்க கூடாது. நீங்க வயசானவர் மாதிரியே தெரியக்கூடாதுப்பா. உங்களை உங்க தங்கச்சி பாக்கும்போது அன்னைக்கு நாம பிரிஞ்சப்போ நம்ம அண்ணன் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காருன்னு நினைச்சு ஆச்சரியப்படணும். என்ன புரிஞ்சுதாப்பா? என் அண்ணன் எப்பவும் அப்படியே இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும்பா. அதுக்குதான் இதெல்லாம். நான் உனக்காக நம்பிக்கையா இருந்தாலும் என் உள் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தாமா இருக்கு. என் தங்கச்சி கனகாவை பாத்துற முடியுமா, உன்னை சிவா கையில புடிச்சு கொடுத்துட முடியுமான்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே தாமா இருக்கு. ஏன்பா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? சும்மா இருங்க. அந்த குழப்பம் தான் என்ன சாகுது. எனக்கு அந்த குழப்பமே இல்லப்பா. நாம நிச்சயமா நம்ம அத்தைய கண்டுபிடிப்போம்பா. இந்த போட்டோ வரவும் எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. என் சிவா மாமா எனக்காக காத்திருப்பாங்க. நானும் சிவா மாமாவும் தான் கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு 2 குழந்தைய பெத்துப்போம். அந்த 2 பிள்ளைங்களும் தாத்தா தாத்தான்னு உங்க காலையே சுத்தி சுத்தி வரும். நீங்க தான் கதை சொல்லி பாட்டு பாடி என்ன வளர்த்த மாதிரியே என் பிள்ளைங்களையும் வளர்ப்பீங்க. இதெல்லாம் நிச்சயமா நடக்கும்பா. புரிஞ்சுதா? எவ்வளவு கனவு வச்சிருக்க, உன் கனவுக்காவது சிவாவும் என் தங்கச்சியும் கிடைச்சிடணுமா? அப்பா இப்ப பாருங்க எப்படி இருக்கீங்க. இப்பதான் என் சிவா மாமாவுக்கு மாமனார்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கீங்க. டிரைவர் கொஞ்சம் பார்த்து போப்பா. என்ன ஊர்மா இது? வீரசிங்கபுரம் இந்த ஊரை கேள்விப்பட்டதே இல்லை. ரோடெல்லாம் ஒரே குழியும் குண்டுமா இருக்கு. கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ்ப்பா. மேடம், வீரசிங்கபுரம் வந்துருச்சு. இங்கேருந்து எப்படி போனோம்? நான் முன்னாடி வந்த ஊர் தான்ப்பா. இப்போ ஊரே ரொம்ப மாறி போயிடுச்சே. இருப்பா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்றேன். சரி மேடம். அம்மா ஃபோன். புவனா? ஏய் புவனேஸ்வரி, நீ எங்க இருக்க?
ஏன் இன்னும் வராம இருக்க? காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு உனக்காக நான் வாசல்லயே காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அம்மா ருத்ரா, உங்க ஊரு எல்லைக்கு வந்தாச்சு. ஊரே ரொம்ப மாறி போயிருக்கே. எனக்கு எப்படி வரதுன்னே தெரியல. ஒன்னும் கஷ்டம் இல்ல. அப்படியே ஒரு பெரிய ரோடு தெரியுதுல்ல, அதுல நேரா வா. கடைசியா வந்து வலது பக்கம் திரும்பி பாரு. ஒரு பெரிய தோட்டத்து பங்களா தெரியும். அதுதான் நம்ம வீடு. உனக்கு அத பார்த்தாலே தெரியும். நீதான் ஏற்கனவே வந்திருக்கல்ல. சரி சரி, நீ நல்ல ஒரு காஃபி போட்டு வை. இப்ப நேரா அங்க வந்து நிக்கிறேன். ஓகேயா? சரி சரி வா. தம்பி, எங்கேயும் திரும்பாம நேரா போப்பா. சரி மேடம். ஸ்வேதா, உங்க அம்மா நம்ம ஊர் எல்லைக்கு வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. உன் அம்மா வரப்போறான்னு சொல்ற. உங்க 2 பேர் முகத்திலையும் சந்தோஷமே இல்லையே. சந்தோஷம்தான் பெரியம்மா. உன் அம்மா சூடா காஃபி போட்டு வைக்க சொல்லியிருக்கா. என் கையால அவளுக்கு காஃபி போட்டு நான் ரெடி பண்றேன். சரியா? அவங்க வந்தா என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போதோ. சாமுண்டி தாயே, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வர கோவத்துல நாங்க என்ன ஆவோம்னு எங்களுக்கே தெரியல. நீதாம்மா காப்பாத்தணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எப்படியாவது உன்னுடைய சிலைய நான் எங்க ஊருக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். முதல்ல எங்களை பாக்குறப்ப இப்படி எல்லாம் சிக்கி சீரழிவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அசால்ட்டா எங்க ஆளு ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு எங்க வீட்டு பொண்ணை தப்பிச்சு இன்னொருத்தனோட ஓட விட்டுட்டு எங்க அண்ணன் ராஜபாண்டிய அடிச்சு கோமா ஸ்டேஜ்ல படுக்க வச்சுட்டு அவ்வளவு ஈஸியா எங்கள்கிட்ட தப்பிச்சலான்னு பாக்குறீங்களா? எங்க மேல கை வச்ச எவனும் தப்பிச்சு போனதே இல்ல. எல்லாருமே எங்க கையில சாகணும்னு தான் சரித்திரம். எங்க அண்ணன் ராஜபாண்டி குணமாயிட்டு இருக்கான். அவன் முழுசா குணமாயிட்டு நேரா இங்கதான் வருவான். கோயில்ல சாமிக்கு பலி கொடுக்கிற மாதிரி தான் எங்க ராஜபாண்டிக்கு பலி கொடுக்கதான் உங்க 2 பேரும் இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி தப்பிக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணீங்க அவனை காலை வெட்டிடுவோம். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பாத்ரூம் கூட்டிட்டு போவோம். சும்மா சும்மா தொந்தரவு பண்ண கூடாது. புரியுதா? வாமா, அப்படி வெளியே போய் வெயிட் பண்ணுவோம்.
வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. அந்த பக்கம் போலாமா? பின்வழியா போயிடலாம். வா வா. மாப்ள தப்பிச்சு போறாங்கடா. எந்த பக்கம் போனாலும் மாட்டிருக்கீங்க. ராஜபாண்டிக்காக பொத்தி பொத்தி வச்சிருந்து கடைசியில கோட்டை விட்டுட்டுமாடா. ஏய், நம்ம கஸ்டடில இருந்து அவங்க தப்பிச்சதே நமக்கு அவமானம்டா. அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சணும்டா. அவங்கள கொன்னா கூட பரவாயில்லடா. இதோட அவங்க ஊரை விட்டு போயிடக்கூடாது. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன். சதீஷ், அவங்க கண்ணுல மட்டும் நம்ம பற்றவே கூடாது சதீஷ். ஆமா, ருத்ராமா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம், வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு சதீஷ். ஓகே ஓகே ஓகே, சரி சரி அழுகாத. சென்னையில என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அவளை பார்த்துப்பான். வா கிளம்பலாம். சதீஷ் சீக்கிரம் சதீஷ். ஸ்டாப் 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 ஸ்டாப். கா அம்மா, மம்மி. கா ஸ்வேதா, சதீஷ், வாட் ஹேப்பன்? எங்க இருந்து ஓடி வரீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மம்மி, சரியான பார்பி ரேஸ் கூட்டத்துல நான் அனுப்பி வச்சிட்டீங்களே. தட் ருத்ரமா இஸ் நாட் குட் விமன். அந்த குடும்பத்துல எல்லாருமே கொலைகாரங்க, மர்டரஸ்ட். அவங்க எல்லாரும் எங்களை வெட்டி போட்டிருப்பாங்க. கடவுள் புண்ணியத்துல நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். வாட் ஆர் யூ டாக்கிங் ஸ்வேதா? நேத்து வரைக்கும் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆர் யூ ரெடிகுலஸ்? நேத்து வரைக்கும் நல்லா போச்சா? நான் இங்க வந்த நாள்ல இருந்து எங்களை அடைச்சு தான் வச்சிருக்காங்க. நாங்க இங்க வந்து இறங்கின உடனே எங்களை 2 ரவுடி கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஒரு பழைய வீட்டுல எங்களை அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க வேற யாருக்கு பதிலாக எங்களை அடைச்சு வச்சுட்டாங்கன்னு புரியுது. இந்த உண்மை எங்களை சொல்லவே விடல. வாயில துணியை வச்சு அடைச்சிட்டாங்க. இந்த 5 டேஸும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? சாப்பிட கூட இல்லை. ஓ மை காட், என்ன சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேனே. நீ கூட கோல்டா இருக்குன்னு சொன்னியேப்பா. ஐயோ மம்மி, நாங்க ஏர்போர்ட்க்கு வெளியே உங்ககிட்ட பேசினதுதான். அதுக்கப்புறம் பேசவே இல்ல. அந்த வீட்டு வாசல்லயே அந்த ரவுடிங்க எங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நாங்க அந்த ருத்ரம்மா வீட்டுக்கே போகல. இப்ப அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆள் மாறாட்டம், ஃப்ராட் வேலை நடந்திருக்கு. நீங்கன்னு சொல்லிட்டு வேற 2 பேரும் ருத்ரமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அங்க நடக்கிற எல்லா பூஜையிலையும் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல வேற ஏதோ மோசடி இருக்கு. சரி, உடனே என் கூட வாங்க. யார் அந்த கிரிமினல்ஸ்னு பாத்துருவோம். ஐயோ மம்மி, நாங்க அந்த ருத்ரம்மா வீட்டுக்கு வரவே மாட்டோம். அவங்க நீங்க சொல்ற மாதிரி நல்லவங்களே இல்ல. அவங்க ஓன் டாட்டரை இன்னொருத்தனை காதலிச்சிட்டான்றதுக்காக சொந்த மகளையே கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் இல்ல, அவங்க சன்ஸ் கூட கொலைகாரங்க தான். அந்த வீட்ல இருக்கிற 2 பேர் ஆக்சுவலா அவங்க பொண்ணை இவங்க கொலை செய்யும் போது தப்பிக்க வச்சவங்க தான். அவங்க நினைச்சுதான் இவங்க எங்களை கடத்திட்டாங்க. அந்த ருத்ரமோட மூத்த சன் இருக்கானே, அதுக்காக எங்களை கொல்றதுக்கே வந்தான். பெரிய ஸ்குவாட் வச்சு எங்களை வெட்ட வந்தான். அந்த இன்னொரு தம்பி வந்து கொல்றதுக்காக எங்களை விட்டுட்டு போயிட்டான். அதனால நாங்க தப்பிச்சோம். நீங்க அவங்கள பத்தி என்னென்னமோ சொன்னீங்க. இப்படி ஒரு கானிபல் ஃபேமிலின்னு சொல்லலையே.
எங்களுக்கு அந்த ருத்ரம்மா மேலயும் அவங்க குடும்பத்து மேலயும் துளி கூட ரெஸ்பெக்டே இல்ல. அந்த ருத்ரமா எதிரிங்களுக்கும் வேண்டாதவங்களுக்கும் அப்படிதான் இருப்பா. ஆனா சொந்த பந்தத்துக்கும் பழகினவங்களுக்கும் அப்படி இருக்க மாட்டா. அவங்களுக்காக உயிரையே கொடுப்பா. பெத்த பொண்ணு சொந்தம் இல்லையா மம்மி? அவங்க கடவுளாவே இருந்துட்டு போட்டோம். நாங்க அவங்க மூஞ்சில முழிக்க விரும்பல. நாங்க சென்னைக்கு போறோம். நீங்க எங்க கூட வரீங்களா இல்லையா? அது எப்படி ஸ்வேதா விட்டுட்டு போக முடியும்? ஐ கேன் சிம்பிளி லீவ் திஸ். உங்களை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உங்க பேரை சொல்லிட்டு ஏன் இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க நமக்கு எதிரிங்களா இல்ல ருத்ரமாவுக்கு எதிரிங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாம எப்படி விட்டுட்டு வர முடியும்? அக்கா, அது நீ வேணா போய் கேட்டுக்கோ, நாங்க வரல. இங்கே ஏதாவது வண்டியை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாங்க சென்னைக்கு போறோம். இந்த ஊரை விட்டு நாங்க வெளியே போனாதான் நாங்க நிம்மதியா இருப்போம். டாக்ஸி, டாக்ஸி. ஏய், ஒரு நிமிஷம். ஸ்வேதா, மம்மி நீங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் ருத்ரமா கிட்டே பேசிக்கோங்க. நாங்க கிளம்புறோம். ஆனா நாங்க சென்னை போறோம். நானும் என்னோட உட்பியும் போறோம். ரொம்ப அர்ஜென்ட், தயவு செய்து விட்டுறீங்களா? எவ்வளவு ஆகும்? நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சாரி மம்மி, டோன்ட் மிஸ்டேக் அஸ். ஸ்வேதா, சதீஷ் வா போலாம். சரி பேசிட்டேன். இனிமே இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. ஸ்வேதா, சதீஷ் இருங்க. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. டிரைவர் வண்டி நேரா ருத்ரமா வீட்டுக்கு விடு. சரி மேடம். இல்லையம்மா, அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். உன்னை நம்பிதான் நாங்க போறேன். வேகமா போப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். லக்கேஜ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வாப்பா. சரி மேடம்.